ஓம் முருகா போற்றி. என் சரவணிருக்க பயமே. நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கப் போகின்றேன். உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி பார்க்கப் போகின்றேன். நீ செம்மையாக செழுமையாக வாழ்வதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றேன். உன் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்க நான் ஏங்குகின்றேன். நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகின்றாய். எல்லா நாளும் இனி உனக்கு நல்ல நாளாக அமைவதற்கே நான் உன்னை இப்பொழுது ஆசிர்வதிக்கின்றேன். நான் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை. நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய். நல்ல நிலைக்கு நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். உன் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு மிகவே நன்மையாக அளிக்கும். பல லட்சங்கள் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது. நீ கேட்டது போலவே உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகின்றது. புது வருடத்தில் நீ தொட்டது எல்லாமே துலங்கப் போகிறது. உன் இல்லத்தில் பணம் நிரம்பி வழியப் போகின்றது. அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ்வாங்கு வாழப் போகின்றாய். இது நான் உனக்கு அளிக்கும் வாக்கு. என்னுடைய வாக்கு பொய்யாகாது தங்கமே. நீ ஜெயிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ளே அவசரப்பட்டு உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் உடமையும் சேர்த்து நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய். நீ நிம்மதியாக சிரிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமி. நீ ஜெயிக்கப் போகின்றாய். அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பாகவே அது நடக்கும். இது என் மீது சத்தியம். நான் இருக்கிறேன் உனக்கு. நீ மிக ஆசையாக சென்ற வருடம் என்னிடம் கேட்டது, நீ விரும்பி கேட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் தாமதமாகிக் கொண்டே போனதல்லவா? அது கண்டிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் உன் மனதில் இதை பதித்து விட்டேன். என்னுடைய ஏட்டிலும் நான் எழுதி வைத்து விட்டேன். இந்த வருடத்தில் அது உனக்கு கிடைக்க வேண்டுமென்று அதில் எழுதியிருக்கின்றது. நீ என்னிடம் எதை கேட்டு வந்தாயோ, எந்த கேள்வியுடன் உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னிடம் வந்திருக்கின்றாய். வரும் தைப்பூசத்திற்குள் அது கண்டிப்பாகவே உனக்கு சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். அது நிச்சயம் நடக்கும். உன்னுடைய மன வருத்தம் மாறும். சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை என்று நீ அனுபவித்து விட்டாய். என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போதே நான் நடத்தி காமிக்கின்றேன். வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுத்து வந்துவிட்டேன். இனி உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அது நல்ல மாற்றங்களாக நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கும். எல்லாம் நன்மைக்கு. உனக்கே தெரியாமல் செய்த ஒரு சின்ன விஷயத்தால் உன் இல்லத்தில் இப்பொழுது பல லட்சங்கள் தங்கப் போகின்றது. உனக்கு நன்மை அளிக்கப் போகின்றது. நீ கேட்டதை அது கொடுக்கப் போகின்றது. தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு நன்மைக்கு இத்தனை பலன்கள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. தெரிந்து செய்தால் எத்தனை பலன்கள் கிடைக்கும். தைரியமாக செய். இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி உனக்கு எல்லாவற்றையும் தந்து நான் உன்னை காத்து அருள்கிறேன். நல்லது நடக்கும்.